பதுவை அந்தோணியாருடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு எதிர்பார்ப்போடு நாம் காத்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் என்று சொன்னாலே எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சமில்லை என்று சொல்வார்கள். அதன் அடிப்படையில் இந்த ஆலயத்தை நாம் பல்வேறு விதமான தேவைகளோடு, விண்ணப்பங்களோடு, வேண்டுதல்களோடும், கண்ணீரோடும், கவலையோடும் இந்த நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். கடவுள் நம் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராக இருக்கின்றார். விவிலியத்திலே பல பகுதிகளை நாம் பார்க்கிறோம். எல்லா பகுதிகளிலும் ஒரு செய்தியை ஆழமாக எடுத்து கூறுகிறது என்னவென்று சொன்னால், கடவுள் நல்லவர் என்பதை சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் சொல்லுங்க, கடவுள் நல்லவர்னு சொல்லுங்க. கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்களை சிரிச்சுட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, கடவுள் நல்லவர்னு சொல்லுங்க. அதில் ரொம்ப சோகமாக உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் சொன்னேன். கடவுளுடைய பிரசன்னம் என்கின்றது நமக்கு நல்லவைகளை நோக்கி ஒரு பயணத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்ம நினைக்கலாம், என் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் என்கிட்ட இவ்வளவு குறைகள் இருக்கிறது, நான் இவ்வளோ பெரிய பாவியாக இருக்கிறேன்னு, அல்லது நான் வறுமையில் இருக்கிறேன், தாழ்மையில் இருக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், என் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருமா அப்படின்னு சொல்லி நம்ம பல நேரங்களில் நினைத்து கொண்டு இருந்தாலும் கூட கடவுள் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை கொண்டு இருக்கிறவராக அவர் இருக்கின்றார். புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையில இதை பார்க்க முடிந்தது. புனித அந்தோணியார் தங்கியிருக்கக்கூடிய அந்த ஒரு மடத்துல, அந்த துறவிகள் இருக்கக்கூடிய மடத்துல ஒரு பெண்மணி ஒருவர் இருந்தார். அந்த பெண்மணி அங்கு இருக்கக்கூடிய துறவிகளுக்கு அவர் தேவையான ஒரு சில பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த பெண்மணி ஒரு பாவியான பெண்மணி என்று சொல்லி அநேகர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு மேலாக அந்த பெண்மணியுடைய கணவர் ஒரு குடி பழக்கத்திற்கு அடிமையாகி ஒவ்வொரு நாளும் வீடுகளில் பல்வேறு விதமான பிரச்சனை. இந்த பெண்மணி கண்ணீரோடு வந்து அந்தோணியாரிடத்தில் சொல்லுவார், தன்னுடைய குறைகளை சொல்லுவார், தன்னுடைய வேதனைகளை சொல்வார். அந்தோணியார் ஒவ்வொரு முறையும் சொல்வாரு, கவலைப்படாதீங்க, ஒரு நாள் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும், உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல நிகழ்வுகள் நடக்கும், உங்களுடைய கணவர் மனம் திரும்பி அவர் நல்லவற்றை தெரிந்து கொள்வார் என்றெல்லாம் சொல்லி ஒவ்வொரு முறையும் சொல்வார். ஒரு முறை ஒரு அதிகாலை வேளை அந்த பெண்மணி கண்ணீரோடு அவர் வருகின்றார். இரவு வேளை முழுவதும் அவருடைய கணவர் அவரை அடித்து துன்புறுத்தி இருக்கின்றார். அந்த வருத்தம் கலக்கத்தின் மத்தியில் அவர் வருகின்றார். வந்து அந்தோணியாரிடத்தில் அவர் புலம்புகின்றார். அப்பொழுது அந்தோணியார் நேராக அந்த வீட்டிற்கு செல்லுகின்றார். அந்த மனிதரிடத்தில் போகின்றார், அவரிடத்தில் பேசுகின்றார். ஏறக்குறைய ஒரு மணி நேரம் அவரிடத்தில் பேசுகின்றார். அவரிடத்தில் பேசியது எல்லாம் குறைகளை பற்றி அல்ல, அவரிடத்தில் இருக்கக்கூடிய நிறைகளை குறித்து பேசுகிறார். அந்த மனிதரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணாதிசயங்களை குறித்து அவர் பேசுகிறார். இதை கேட்ட உடனே அந்த மனிதனுடைய உள்ளம் உடைக்கப்படுகின்றது. கடவுள் என்னை இத்தனை நல்லவராக படைத்திருக்கிறாரே, நான் இத்தனை நல்ல ஒரு மனிதனாக நான் இருக்கிறேனே என்று நினைத்து அவர் கண்ணீர் விடுகின்றார். அன்றைக்கு அவர் மனம் திரும்புகின்றார். அப்பொழுது அந்தோணியார் சொல்லுகின்றார், இன்றைக்கு நீ நல்லவற்றை தெரிந்து கொண்டாய் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்குமே நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வை சற்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எத்தனையோ மனிதர்களுக்கு இல்லாதவற்றை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக இந்த கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு பண்பின் அடிப்படையில தான் இந்த கடவுள் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவர் செய்யக்கூடியவராக அவர் இருக்கின்றார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வாசகத்துல ஒரு புதிய அற்புதத்தை செய்கிறார். என்னவென்று சொன்னால், ஒரு புதிய மனநிலையை கொடுக்கிறார். நல்லவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு புதிய மனநிலை என்பது தேவைப்படுகிறது. ஆக ஒரு புதிய மனநிலையை கொடுக்கிறார். அவர்கள் மனித எண்ணத்தோடு செயல்படுகிறார்கள். மனித ஞானத்தின் அடிப்படையில்
இயேசுவிடத்திலே கேள்வியை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறார்கள். கொண்டு வருகிறார்கள், நாணயத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த உருவத்தை காட்டி நாங்கள் இந்த வரியை கட்டுவது முறையா என்று சொல்லி அவர்கள் கேட்கின்றார்கள். அவருடைய எண்ணம் குறுகிய மனப்பான்மையில் இருக்கிறது. பாருங்க, கடவுள் நம் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். எப்பன்னா நாம் பரந்த மனப்பான்மையோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இவர்கள் குறுகிய மனநிலையோடு, குறுகிய அந்த எண்ணத்தோடு அவர்கள் அணுகுகின்றார்கள். அப்பொழுது இயேசு விவேகமாக பேசி அவர்களுக்கு ஒரு புதிய பார்வையை, ஒரு புதிய ஒரு எண்ணத்தை அவர் கொடுக்க ஆரம்பிக்கின்றார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க முன்னுரையில் ஃபாதர் சொன்னார், மனித நேயத்தை குறித்து சொன்னார். இன்னைக்கு நீங்க நம்பிக்கையோடு நீங்க வந்திருக்கிறீங்க. ரெண்டாவது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றெல்லாம் சொன்னார். இது உண்மை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கடவுள் புனித பதுவை அந்தோனியாருடைய பரிந்துரை செபத்தின் வழியாக நாம் கேட்பதற்கு முன்பாகவே நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். தேவையானது என்னன்னா நாம் நல்லவைகளை பார்க்க வேண்டும், நல்ல மனநிலையோடு நாம் பார்க்க வேண்டும். இந்த திருப்பலியில இந்த நாளில் கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற இந்த வார்த்தையும் இதுதான், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை சுவைத்து பாருங்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், ஆண்டவர் சுவைத்து பாருங்கள். அப்ப இன்றைக்கு இந்த நாளில் நீங்கள் இந்த ஆலயத்தை தேடி வந்திருக்கக்கூடிய வேளையில் கடவுள் உங்களை நன்மைத்தனத்தினால் நிரப்புகின்றார். உங்களுக்கு எல்லா விதமான அருள் வரங்களினால் அவர் நிரப்புகின்றார். நம்முடைய எத்தனை குறைகள் இருந்தாலும் நம் குறைகளை எல்லாம் அவர் அகற்றி விடுகின்றார். மாறாக நல்லவைகளால் அவர் நிரப்புகின்றார். ஆக இத்தகைய வரத்திற்காக இத்திருப்பலியில நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியானவர் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக.